மதுரை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற கோபிசனுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், சௌராஷ்டிரா சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை. மதுரை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற கோபிசனுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என சௌராஷ்டிரா சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் தினேஷ் இதனை தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது IMM முன்னாள் தலைவர் மோகன்ராம், சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் துணைத் தலைவர் குபேந்திரன், பொதுச் செயலாளர் குமரேஷ் பாபு, பொருளாளர் ராம்லட்சுமன்ஜி, இணைச் செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன், சூரியபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். இப்போ சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியிலிருந்து திரு MM கோபிசன் அவர்கள் தாவேக்காவிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். 20,000 வாக்குகளுக்கு அதிகமான வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில், இந்த ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் நாங்கள் சௌராஷ்டிரா அமைப்பிலிருந்து டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தினோம். எழுச்சி மாநாடு, அரசியல் எழுச்சி மாநாடுன்னு. எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி அதில் கேட்டிருந்தோம். அந்த ஒரு இதில் கலந்துக்கிட்டாங்க தாவேக்காவிலேருந்து. ஸோ நம்ம கொடுத்த அந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கோபிசன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் அவங்களுக்காக பாடுபட்டு எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் எல்லோருடைய கோஆப்ரேஷன் எல்லாம் கிடைச்சதுனால அவர் நல்ல விதமாக வெற்றி அடைந்திருக்கிறாரு. இன்றைக்கி அவர் சென்னையில் இருக்கார். அந்த வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கும் அந்த வெற்றியை பெறுவதற்காக வாய்ப்பு அளித்த தலைமை விஜய் அவர்களின் தலைமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் அடுத்து அவங்க உறுதிமொழியெல்லாம் அளித்திருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்காங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிறது எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய பிரார்த்தனை. அதை நிறைவேற்றும் பட்சத்தில் ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, மேற்கொண்டு ஒரு கோரிக்கை என்னென்னா, கோபிசன் அவர்கள் மிகவும் நன்றாக படித்தவர், ஒரு பொறியாளர், நெறியாளர், பண்பாளர், ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர். அவரை மந்திரி சபையில் கோரிக்கையையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அவர் தொகுதி மக்களுக்கல்ல, கட்சிக்கும் ஆட்சிக்கும் சிறப்பாக தொண்டாற்றுவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை. அதை அவர் கோரிக்கையை இந்த கோரிக்கையை தளபதி விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார் என்று நம்புகிறோம். அதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங். நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்கிறது. அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சௌராஷ்டிரா கம்யூனிட்டிங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாலேயும் சரி, அரசாங்கத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்து LK துளசிராம் அவர்கள் இந்த பிற்பட்ட மக்களுக்கு அந்த கோட்டான்னு சொல்லி சிஸ்டத்தை கொண்டு வந்தவரே அவர் தான், LK துளசிராம் அவர்கள். அவருக்கு அப்புறம் TK ராமா அவர்கள், NMR சுப்புராமன் அவர்கள், இவர்களெல்லாம் வரலாற்று நாயகர்கள். அதற்கு பின் வந்த AG சுப்ராமன் அவர்கள், AGS ராம்பாபு அவர்கள், OS அமர்நாத் அவர்கள் மதுரையிலிருந்து, அப்புறம் SS சரவணன் அவர்கள், இவங்களெல்லாம் மதுரையிலிருந்து, அப்புறம் SR ராதா அவர்கள் மந்திரி பதவி கூட வகிச்சிருக்கார் எங்கள் கம்யூனிட்டியிலேருந்து. ஸோ நல்ல சேவை செஞ்சுருக்காங்க. SR ராதா அவர்கள் திராவிட பாரம்பரியம் ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்காரு. MGR அவர்களுடன் அவர் கட்சி துவக்கும்போது வெளியில் வந்த 6 பேர்களில் SR ராதாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ எங்கள் கம்யூனிட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதில் கடைசி வரைக்கும் ஸ்டடியாக நிற்பாங்கங்கிறதுக்கு உதாரணம் SR ராதா. கடைசி வரைக்கும் அவர் அதிமுகவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்தார், அமைச்சர் பதவியை வகித்தவர். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்தவர். எங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கும் கோபிசன் அவர்கள் SR ராதாவின் மறு உருவமாக அவரை பார்க்கிறோம். அவர் அந்த அளவுக்கு சிறப்பு பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் உரிமையுடன் அவரிடம், விஜய் அவர்களிடம் மந்திரி பதவியை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர்.
இவங்க வந்து சௌராஷ்டிரா முன்னேற்ற விஜி ராம்தாஸ் தலைவர் சௌராஷ்டிரா முன்னேற்ற கழகம். சேகர் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பாஸ் பிரசிடென்ட். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.